ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடனே. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் மொத்தம் 27 நட்சத்திரம் இருக்குதுங்க. இந்த 27 நட்சத்திரத்தில் ஒவ்வொரு நட்சத்திரமாக நம்ம பதிவு போட போகிறோம். அதனுடைய ஒரு நட்சத்திரம், அதனுடைய கேரக்டர், அதனுடைய மிருகம், மரம், பட்சி, நாடி, கணம் போன்ற குணாதிசயங்கள் பற்றியும் அவை அதனுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் கேரக்டர் பற்றியும் நம்ம சொல்ல இருக்கிறோம். இந்த எபிசோடு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிக மிக பயனுள்ள பதிவாக இது கண்டிப்பாக அமையும். நிச்சயமாக வாங்க ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம். நன்றி. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும். ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். ஒவ்வொரு நட்சத்திரம் வாரியாக பார்க்கலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வணக்கம். ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்கள். ரோகிணி 1, ரோகிணி 2, ரோகிணி 3, ரோகிணி 4. 4 பாதங்களும் ரிஷப ராசியில் இருக்கின்றன. அதனால் ஒரே ராசியில் இருந்தால் அது உடைபடாத நட்சத்திரம். இந்த மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்குங்க. இந்த 27 நட்சத்திரங்களில் 4ஆவதாக வருவது இந்த ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திர தசை தான் ஆரம்ப தசையாக இருக்கும். ரிஷபத்தில் சந்திரன் உச்சமடைகிறார். அப்போ இவங்களுக்கு இயல்பாகவே மதி உச்சம், அறிவு ஜீவின்னு சொல்லலாம். அதாவது உண்மையிலே அறிவு ஜீவி தான். மதி உச்சமாக இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு நொடி பொழுதில் இது பண்ணிடலாம். ஆனால் இவங்க உண்மையிலே குழப்பவாதி தான். யோசனை பண்ணி தான் அதுக்கப்புறம் நல்ல முடிவுக்கு வருவாங்க. வித்தின் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் எடுத்துடலாம். இவங்க உச்சம் பெற்ற சந்திரனாக இருந்தாலும் உண்மையிலே குழப்பவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. குழம்பி அதுக்கப்புறம் நல்ல முடிவாக எடுப்பாங்க. டைம் எடுத்துப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே சுக்கிரனுடைய வீடு, சுக்கிரனுடைய ஆதிக்கம். ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரம். அப்போ சந்திரனின் ஆதிக்கம் ப்ளஸ் சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் அறிவு ஜீவிகள் அப்படின்னு சொல்லணும். உண்மையிலேயே பிரில்லியன்ட்னு சொல்கிறத விட ஓவர் பிரில்லியன்ட்னு சொல்லலாம். இது முகஸ்துதிக்காக சொல்லப்படலை. உண்மையிலேயே இவங்க ஓவர் பிரில்லியன்ட்டு தான். இந்த ரோகிணி 1, 2, 3, 4 இதுவுமே ரிஷபராசியில் தான் இருக்குது. இங்கே சந்திரன் உச்சமடைகிறார். இது நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது சந்திரன் மதிநுட்பம் நிறைந்தவர்கள், அறிவாளிகள். சுக்கிரன் நளினமானவர்கள். அப்போது இவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவும் உஷாரான பார்ட்டி, உஷாரான பேர்வழின்னு சொல்லணும். நளினமானவர்கள், தன்னை எப்பொழுதும் சுக்கிரனுடைய ஆதிக்கம் இல்லை, தன்னை எப்பொழுதும் அலங்கரித்து கொள்பவர்கள் இவர்கள். இந்த ரோகிணி நட்சத்திரம் இயல்பாகவே சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டில் இது அமைவதால் இவங்க காசு பணத்துக்கு பஞ்சமே இருக்காதுங்க. செல்வ செழிப்பில் அது பிறப்பில் அஃப்கோர்ஸ் அவங்க பை பர்த்து பாவர்ட்டி கண்டிஷனாக இருந்தால் கூட அவங்க வளர வளர பார்த்திங்கன்னா இவங்க செல்வ செழிப்பு, இவங்களை செல்வம் தானாக தேடி வரும். லட்சுமி கடாட்சம் நிறைந்தவர்கள் இவர்கள்.
பெரும்பாலும் ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரம் யாருதுங்க? கிருஷ்ண பகவானுடைய நட்சத்திரம். கிருஷ்ண பகவான் என்ன அப்படின்னாக்கா சூழ்ச்சி. எப்படி வென்றால் எதை சாதித்தார் அப்படின்னா அவருக்கு பெரும்பாலும் சூழ்ச்சிகள் அதிகம். அப்போது இவங்க பெரும்பாலும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் சில விஷயங்களை ஓப்பனாக பேச மாட்டாங்க. ஒன்று சாதிக்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது கண்டிப்பாக சாதிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க டிக்ளரே பண்ணுவாங்க. இதை நான் முன்கூட்டியே நான் யோசனை பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்லாம் மற்றவங்க மாதிரி பறைசாற்றி கொள்ள மாட்டார்கள். மிருகம் ஆண் நாகம், மரம் நாவல் மரம், ரஜ்ஜு கழுத்து ரஜ்ஜு, நாடி சமான நாடி, கணம் மனுஷ கணம், மலர் அல்லி மலர். இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குழந்தைக்கு முதல்ல பேர் வைக்கிறது ஓ வ வி உ. இந்த எழுத்து ஆரம்ப எழுத்தாக அமைவது சிறப்பு. பட்சி ஆந்தை. அதாவதுங்க நாவல் மரம் வீட்டில் வளர்க்கலாம். உங்களுக்கு இடம் இருந்ததுனாக்கா, காலி இடம் இருக்குது, வீட்டுக்கு பின்னாடி சொந்த இடமா இருக்குது, சொந்த இடத்துல நாவல் மரத்தை வளர்த்துட்டு வந்தீங்கன்னா அது பயன் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, அது வளர வளர உங்களுக்கு அது சூப்பர், உங்கள் வளர்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பட்சி ஆந்தையாக இருக்கு இல்லையா, நீங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போகிறீங்க, கடகண்ணிக்கு போகிறீங்க, இங்கே போகிறீங்கன்னா ஆந்தை உங்கள் பின்னாடியே ஏதோ 1-2 சுத்தம் வரும். அந்த ஒரு நிலை ஏற்படும். நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆந்தை படத்தை, ஆந்தை உருவத்தை இல்லை நீங்கள் இப்போ ஓவியமாகவோ அல்லது ஒரு இதுவாகவோ நீங்கள் உங்கள் டேபிள்லேயோ உங்கள் வரவேற்பறையிலையோ வீட்டிலையோ இல்லை அலுவலகத்திலையோ வச்சுக்கிறது ரொம்ப சிறப்புங்க. அது மட்டும் இல்லை, கிருஷ்ணர் புல்லாங்குழல் வச்சு ஊதிட்டு இருப்பார் பாருங்க. அப்படி அந்த கிருஷ்ணர் பொம்மையை சில பேர் வைக்க வேணாம்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் அந்த கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஊதுற மாதிரி வீட்லேயோ உங்கள் அலுவலகத்திலையோ நீங்கள் அதை மாட்டிங்கன்னா ரொம்ப இன்னும் சிறப்பு. பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக நீங்கள் இன்னும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கிருஷ்ண பகவான் அஷ்டமியில் பிறந்தவர். அவருக்கு ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே இதில் பிறந்தவங்க எதையும் பிரம்மாண்டமாக செய்யக்கூடியவர்கள். அவங்க நினப்பு பிரம்மாண்டமாக இருக்கும், செய்கிறதும் பிரம்மாண்டமாக தான் இருக்கும். தலைக்கணம் கண்டிப்பாக இருக்கும். தலைக்கணம் பிடித்தவர்கள் நான், எனது என்ற எண்ணம் கொண்டவர்கள், பிடிவாதம் மிக்கவர்கள். அதே நேரத்தில் பொறுமையில் இவங்களுக்கு நிகர் இவங்க தாங்க. அதான் சொல்கிறோமே, ஏதாவது ஒரு இடியாப்ப சிக்கல் இவங்கக்கிட்ட கொடுங்க, ஒரு பஞ்சாயத்தை கொடுங்க, ரொம்ப 4-5 பேர் சேர்ந்து சண்டை போட்டுக்கிறாங்க, பிரச்சனை அதிலிருந்து விடுபட முடியல அப்படின்னா, யாராலையும் பஞ்சாயத்து பண்ண முடியலன்னா இவங்கள போய் நிறுத்துங்க. அழகாக அவங்கள முள்ள நிதானித்து இது பண்ணி அவங்க வெளியே போய் யூட்டர்ன் அடித்து அவங்கள அழகாக அந்த சண்டையிலேருந்து விடுபடுவாங்க. எவ்வளோ பெரிய இடியாப்ப சிக்கலாக இருந்தாலும் அதை விடுவித்து வைப்பதில் வல்லவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அவர்களுடைய லட்சியத்தை அடையும் வரை அவர்கள் அரும்பாடுபட்டு செயல்படுவார்கள். பேச்சில் ஒருவித நளினம் கவர்ச்சி இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நிதானமாகவும் செயல்படுவார்கள். சந்தேக புத்தி, அதாவது சந்தேக உணர்வு இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. நம்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பொறுப்பு ஒப்படைப்பாங்க. நம்பினால் உயிரையே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இனிமையாக எந்த அளவு பேசுகிறார்களோ அந்த அளவு இவங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னு வச்சிங்க, அவ்வளோதான். நாகம், ஆண் நாகம் இல்லையா மிருகம், ஆண் நாகம் கொத்துற மாதிரி இவங்க சீறி பாய்வார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. உள் உணர்வு, இன்ட்யூஷன் இவர்களுக்கு அதிகம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வணக்கம்.
ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்கள். ரோகிணி 1, ரோகிணி 2, ரோகிணி 3, ரோகிணி 4. 4 பாதங்களும் ரிஷப ராசியில் இருக்கின்றன. அதனால் ஒரே ராசியில் இருந்தால் அது உடைபடாத நட்சத்திரம். இந்த மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்குங்க. இந்த 27 நட்சத்திரங்களில் 4ஆவதாக வருவது இந்த ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திர தசை தான் ஆரம்ப தசையாக இருக்கும். ரிஷபத்தில் சந்திரன் உச்சமடைகிறார். அப்போ இவங்களுக்கு இயல்பாகவே மதி உச்சம், அறிவு ஜீவின்னு சொல்லலாம். அதாவது உண்மையிலே அறிவு ஜீவி தான், மதி உச்சமாக இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு நொடி பொழுதில் இது பண்ணிடலாம். ஆனால் இவங்க உண்மையிலே குழப்பவாதி தான். யோசனை பண்ணி தான் அதுக்கப்புறம் நல்ல முடிவுக்கு வருவாங்க. வித்தின் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் எடுத்துடலாம். இவங்க உச்சம் பெற்ற சந்திரனாக இருந்தாலும் உண்மையிலே குழப்பவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. குழம்பி அதுக்கப்புறம் நல்ல முடிவாக எடுப்பாங்க. டைம் எடுத்துப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே சுக்கிரனுடைய வீடு, சுக்கிரனுடைய ஆதிக்கம். ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரம். அப்போ சந்திரனின் ஆதிக்கம் ப்ளஸ் சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் அறிவு ஜீவிகள் அப்படின்னு சொல்லணும். உண்மையிலேயே பிரில்லியன்ட்னு சொல்கிறத விட ஓவர் பிரில்லியன்ட்னு சொல்லிடலாம். இது முகஸ்துதிக்காக சொல்லப்படலை, உண்மையிலேயே இவங்க ஓவர் பிரில்லியன்ட்டு தான். இந்த ரோகிணி 1, 2, 3, 4 இதுவுமே ரிஷபராசியில் தான் இருக்குது. இங்கே சந்திரன் உச்சம் அடைகிறார். இது நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது சந்திரன் மதிநுட்பம் நிறைந்தவர்கள், அறிவாளிகள். சுக்கிரன் நளினமானவர்கள். அப்போது இவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவும் உஷாரான பார்ட்டி, உஷாரான பேர் வழின்னு சொல்லணும். நளினமானவர்கள், தன்னை எப்பொழுதும் சுக்கிரனுடைய ஆதிக்கம் இல்லை, தன்னை எப்பொழுதும் அலங்கரித்து கொள்பவர்கள் இவர்கள். இந்த ரோகிணி நட்சத்திரம் இயல்பாகவே சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டில் இது அமைவதால் இவங்க காசு பணத்துக்கு பஞ்சமே இருக்காதுங்க. செல்வ செழிப்பில் அது பிறப்பில் அஃப்கோர்ஸ் அவங்க பை பர்த்து பாவர்ட்டி கண்டிஷனாக இருந்தால் கூட அவங்க வளர வளர பார்த்திங்கன்னா இவங்க செல்வ செழிப்பு, இவங்களை செல்வம் தானாக தேடி வரும். லட்சுமி கடாட்சம் நிறைந்தவர்கள் இவர்கள். பெரும்பாலும் ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரம் யாருங்க? கிருஷ்ண பகவானுடைய நட்சத்திரம். கிருஷ்ண பகவான் என்ன அப்படின்னாக்கா சூழ்ச்சி. எப்படி வென்றால் எதை சாதித்தார் அப்படின்னா அவருக்கு பெரும்பாலும் சூழ்ச்சிகள் அதிகம். அப்போது இவங்க பெரும்பாலும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் சில விஷயங்களை ஓப்பனாக பேச மாட்டாங்க. ஒன்று சாதிக்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது கண்டிப்பாக சாதிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க டிக்ளரே பண்ணுவாங்க. இதை நான் முன்கூட்டியே நான் யோசனை பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்லாம் மற்றவங்க மாதிரி பறைசாற்றி கொள்ள மாட்டார்கள். மிருகம் ஆண் நாகம், மரம் நாவல் மரம், ரஜ்ஜு கழுத்து ரஜ்ஜு, நாடி சமான நாடி, கணம் மனுஷ கணம், மலர் அல்லி மலர். இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குழந்தைக்கு முதல்ல பேர் வைக்கிறது ஓ வ வி உ. இந்த எழுத்து ஆரம்ப எழுத்தாக அமைவது சிறப்பு. பட்சி ஆந்தை. அதாவதுங்க நாவல் மரம் வீட்டில் வளர்க்கலாம். உங்களுக்கு இடம் இருந்ததுனாக்கா, காலி இடம் இருக்குது, வீட்டுக்கு பின்னாடி சொந்த இடமா இருக்குது, சொந்த இடத்துல நாவல் மரத்தை வளர்த்துட்டு வந்தீங்கன்னா அது பயன் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, அது வளர வளர உங்களுக்கு அது சூப்பர், உங்கள் வளர்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பட்சி ஆந்தையாக இருக்கு இல்லையா, நீங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போகிறீங்க, கடைக்கண்ணிக்கு போகிறீங்க, இங்கே போகிறீங்கன்னா
ஆண்டவங்க பின்னாடியே ஏதோ 1-2 சுத்தம் வரும். அந்த ஒரு நிலை ஏற்படும். நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆந்தை படத்தை, ஆந்தை உருவத்தை இல்லை நீங்கள் இப்போ ஓவியமாகவோ அல்லது ஒரு இதுவாகவோ நீங்கள் வந்து உங்கள் டேபிள்லேயோ உங்கள் வரவேற்பறையிலையோ வீட்லேயோ இல்லை அலுவலகத்திலையோ வச்சுக்கிறது ரொம்ப சிறப்புங்க. அது மட்டும் இல்லை, கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் வச்சு ஊதிட்டு இருப்பார் பாருங்க. அப்படி அந்த கிருஷ்ணர் பொம்மையை சில பேர் வைக்க வேணாம்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் அந்த கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஊதுற மாதிரி வீட்லேயோ உங்கள் அலுவலகத்திலையோ நீங்கள் அதை மாட்டிங்கன்னா ரொம்ப இன்னும் சிறப்பு. பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக நீங்கள் இன்னும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கிருஷ்ண பகவான் வந்து அஷ்டமியில் பிறந்தவர். அவருக்கு ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே இதில் பிறந்தவங்க எதையும் பிரம்மாண்டமாக செய்யக்கூடியவர்கள். அவங்க நினப்பு பிரம்மாண்டமாக இருக்கும், செய்கிறதும் பிரம்மாண்டமாக தான் இருக்கும். தலைக்கணம் கண்டிப்பாக இருக்கும். தலைக்கணம் பிடித்தவர்கள் நான், எனது என்ற எண்ணம் கொண்டவர்கள், பிடிவாதம் மிக்கவர்கள். அதே நேரத்தில் பொறுமையில் இவங்களுக்கு நிகர் இவங்க தாங்க. அதான் சொல்கிறோமே, ஏதாவது ஒரு இடியாப்ப சிக்கல் இவங்கக்கிட்ட கொடுங்க, ஒரு பஞ்சாயத்தை கொடுங்க, ரொம்ப நான் ஒரு 4-5 பேர் சேர்ந்து சண்டை போட்டுக்கிறாங்க, பிரச்சனை அதிலிருந்து விடுபட முடியல அப்படின்னா, யாராலையும் பஞ்சாயத்து பண்ண முடியலன்னா இவங்கள போய் நிறுத்துங்க. அழகாக அவங்கள முள்ள நிதானித்து இது பண்ணி அந்த அவங்க வெளியே போய் யூட்டர்ன் அடித்து அவங்கள அழகாக அந்த சண்டையிலேருந்து விடுபடுவாங்க. எவ்வளோ பெரிய இடியாப்ப சிக்கலாக இருந்தாலும் அதை விடுவித்து வைப்பதில் வல்லவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அவர்களுடைய லட்சியத்தை அடையும் வரை அவர்கள் அரும்பாடுபட்டு செயல்படுவார்கள். பேச்சில் ஒருவித நளினம் கவர்ச்சி இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நிதானமாகவும் செயல்படுவார்கள். சந்தேக புத்தி, அதாவது சந்தேக உணர்வு இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. நம்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பொறுப்பு ஒப்படைப்பாங்க. நம்பினால் உயிரையே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இனிமையாக எந்த அளவு பேசுகிறார்களோ அந்த அளவு இவங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னு வச்சிங்க, அவ்வளோதான். நாகம், ஆண் நாகம் இல்லையா மிருகம், ஆண் நாகம் கொத்துற மாதிரி இவங்க சீறி பாய்வார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. உள் உணர்வு, இன்ட்யூஷன் இவர்களுக்கு அதிகம்.